ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனல்ல ஸ்பெஷலான ஒரு கதையை பார்க்க போகிறோம். அதாவது எந்த தப்புமும் பண்ணாமல் ஜெயிலுக்கு போனவரோட கதை. கதையின் பேர் நம்மளே வச்சுக்கலாம், ஆண்டியின் சிறை தண்டனை. அன்னைக்கு இரவு ஆண்டி மதுபான கடையில் மது அருந்துக்கிட்டு எப்படி நம்ம மனைவியை கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மனைவி தனக்கு துரோகம் செஞ்சதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மது அருந்தி தனது காரில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு செல்றாரு. அவள் இருக்கும் இடத்திற்கு போயிடுறாரு. அவ வர்றதுக்காக காத்திருக்காரு. அப்போ அவளும் அவளது கள்ளத்தொடர்புடையவரும் வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் கோபம் தலைக்கு ஏறிடுது. ஆனா முதல் முறையா மது அருந்ததுனால அவனால சமாளிக்கவே முடியல. சரி, வீட்டுக்கே திரும்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த துப்பாக்கியை நதியில போட்டுறாரு. ஆனா அதுல இருந்த குண்டுகள் கீழே சிதறி விழுந்துருது. அதெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு போயிடுறாரு. மறுநாள் பார்த்தா போலீஸ் அதிகாரிகள்லாம் ஆன்ட்டியை உங்க மனைவியை கொன்னுக்கிட்டீங்க, அதுக்கு அந்த குற்றத்துக்காக கைது செய்யறோம்னு கைது பண்ணிடுறாங்க. ஆன்ட்டிக்கு ஒண்ணுமே புரியல. நீதிமன்றத்துல எவ்வளவோ சொல்லியும் விட்னஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தனால ரெட்டை ஆள் தண்டனை கொடுத்துடுறாங்க. சிறையிலும் அடைக்கப்பட்டுறாங்க. அங்க இன்னொரு ஹீரோ இருக்காரு. அவரு பேரு ரெட். நம்ம கதையில 2 ஹீரோ. அவரும் கொலை செஞ்சுட்டு ஆயுள் தண்டனைக்காக வந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப எல்லாமே தெரிஞ்சவரா இருப்பார். ரொம்ப நாளா இருக்கறனால யாரை எப்படி பிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா பரோலுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனால் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அவருக்கும் தெரியாது. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பரோலுக்கு அப்ளை பண்ணுறாரு. ஆனால் அது ரிஜெக்ட் ஆயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போதும் போல ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த சிறையில தான் நம்ம ஆன்ட்டியை அவங்க அடைக்கிறாங்க. அங்க ஒரு கேங் இருக்கும். அவங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் ஆகவே ஆகாது. எப்ப பாரு ஆன்ட்டியை வம்பிழுத்துக்கிட்டே அடிதடி அப்படின்னு சண்டை போட்டே இருப்பாங்க. ஆன்ட்டியும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பாக்குறாரு. ஆனா முடியல. ஆன்ட்டி யார்ட்டையுமே பேச மாட்டாரு. வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி. சரி, ஓகேன்னா அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகும், ஆன்ட்டியை ரொம்ப வம்பிழுத்து அடிக்கிற போது ரெட் தான் காப்பாத்துறாரு. அப்பையில இருந்து ரெட்டும் ஆன்ட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ ரெட் எல்லாமே ரெடி பண்ணி தருவாருன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால ஆன்ட்டி கேட்குறாரு, எனக்கு ஒன்று ரெடி பண்ண தெரிய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரு சின்ன சுத்தி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சுத்தியா? எதுக்கு? சரி, சுத்தியை வச்சு என்ன தப்பிச்சா போக முடியும் இங்க இருந்து? சரி, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. டெய்லி நைட்டு ஜெயில ஒரு புக்கு கொடுப்பாங்க படிக்கிறதுக்காக. அதுல அவர் ரெடி பண்ணி அந்த லைப்ரரி ஆளை வச்சு ஆன்ட்டி கிட்ட கொடுத்துட்றாரு. நம்ம ரெட்டு சின்ன சுத்திய. அவருக்கும் பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுது. சரின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படி போகுது நாட்கள். அப்போ ஒரு நாள் சிறைச்சாலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபேக்டரிய ரெடி பண்ற ஒர்க்கு வருது. யாரெல்லாம் விருப்பமோ எழுதி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் எழுதி போடுறாங்க. ஒரு ஆசையில நம்ம இங்க இருந்து வெளில போய் வேலை பார்த்தா லைட்டா வெளில இருக்க உலகத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசை எழுதி போடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆன்ட்டி ரெட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆகுறாங்க. அதனால அவங்களும் அங்க போய் ஜாலியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஹார்ட்லி என்று ரொம்ப மோசமான ஆஃபீஸர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு $30,000 வந்திருக்கு, எப்படி மறைக்கிறதுனே தெரியல. ஆல்ரெடி கள்ள பணத்தை எப்படி மறைக்கிறதுனே நான் தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த $30,000 மட்டும் கவர்மெண்ட்ல மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஆன்ட்டி கேட்டுறாரு. சரின்னு ஆன்ட்டி ஒரு பேங்கர், ரொம்ப புத்திசாலி. அவருக்கு தெரியாத ஃபினான்சியல் டேக்ஸ் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. ஸோ அவர் என்ன பண்றாரோ அதை கேட்டதால அவர்கிட்ட பேச போறாரு. அப்போ ஹார்லிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இப்படி கேட்ப அப்படின்னு அவனை அடிக்க போகிறாரு. டக்குன்னு நம்ம ஆன்ட்டி என்ன பண்ணிடுறாரு, ஒன்னு சொல்றாரு. அந்த கிடைச்ச அமௌண்ட்ல இருந்து உங்க ஒய்ஃபுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க, டேக்ஸ் வராது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதையெல்லாம் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பியர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆஃபீஸரும் இதை கேட்டோன்னே, ஓகே, நமக்கு நல்லது நடந்தா சரி, பியர் தானே கேட்குறாங்க, கொடுத்துடலாம் அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. நம்ம ஆன்ட்டி மனசுல என்ன நினச்சிக்கிறாரு, இவர் பெரிய ஃப்ராட் ஆஃபீஸர், இவர் ஹெல்ப் பண்ணி நமக்கு ஏதாவது ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு.
ஸோ வந்து பியர் வந்து இவர் வாங்கி கொடுத்துட்றாரு. அப்போ வந்து இப்போ யோசிங்க, 20 வருஷமா ஜெயிலில் இருக்காங்க. இப்போ ஜில்லுன்னு அவங்களுக்கு பியர் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆன்ட்டி வந்து இதெல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு யோசிச்சுக்கிட்டு. இதெல்லாம் ஆன்ட்டியோட ஐடியான்னு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மிங்கிள் ஆயிட்டாரு. அந்த ஆஃபீஸர்ஸ் கூடயும் மிங்கிள் ஆயிட்டாரு. இப்போ நம்ம ரெட் கூட ரொம்ப மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ரெட்டுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த செஸ் விளையாடும்போது இந்த போர்டில் இருக்க காயின்ஸ் எல்லாம் நானே உருவாக்குவேன். அதுதான் என்னோட ஆசை. அப்போ வந்து ஹாபி கூட. ஆனால் அதுக்கான கல்லெல்லாம் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ வந்து என்னால் ஒரு கல் கிடச்சிச்சின்னா நான் ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரின்னு பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பண்றன்னு புரியல. நீ நார்மலான கைதி மாதிரியே இருக்க மாட்ற. உனக்குள்ள நிறைய விஷயம் ஓடுது. ஆனா அது வந்து என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரெட் சொல்றாரு. அவங்க வந்து இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆன்ட்டி வந்து மௌனமாவே இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் படம் போடுறாங்க. அப்படி படம் போடும்போது, பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஆன்ட்டி வந்து ரெட்டுக்கிட்ட, "நீ எது வேணாலும் கொண்டு வந்துடுவியா? உன்னால முடியுமா?" அப்படின்னு கேட்குறா. "ஆமா, என்னால முடியும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஹீரோயினை கொண்டு வர முடியுமா கேட்கும்போது, "எப்படி ஹீரோயினை கொண்டு வர்றது?" அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஹீரோயின் எல்லாம் வேணாம். அவங்க போஸ்டர் மட்டும் கொண்டு வர முடியுமா? நல்லா பெருசா செவத்துல ஒட்டுற மாதிரி. காலையில நான் எந்திரிச்சோன்னே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரும் சிரிச்சுக்கிட்டே, "சரி நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ரெட்டு. அங்க இருக்க இந்த கே குரூப் இருக்காங்களா, அவங்க ஆன்ட்டிக்கு எப்போதுமே ஆகாது. இப்போ வந்து திரும்ப சண்டை இழுக்கிறாங்க. நம்ம ஆன்ட்டி என்ன பண்றாரு, சும்மா இருக்காம இந்த தடவை அவங்க கோபத்தை தூண்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்களும் கோபத்துல பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிடுறாங்க. ஆண்டி அடிச்சதுக்காக வந்து அந்த கே குரூப் வந்து 1 வாரம் வந்து சிறை தண்டனை உள்ளேயே கொடுத்துட்றாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹார்ட்லி ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் பயங்கரமா அடிக்கிறாரு அவங்கள. எப்படி நீ வந்து எங்க ஆன்ட்டியே நீ அடிக்கலாம், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் அடிச்சு அடிச்சு அவங்கள ஒரு காலை உடைச்சு வேறு ஜெயிலுக்கே அனுப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆன்ட்டி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருல்ல, ஸோ வந்து அதனால அடிச்சிடுறாங்க. நம்ம ரெட் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, ஆன்ட்டி கெத்து காட்டிட்டான், அவனுக்கு ஏதாச்சும் நம்ம gift கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ வந்து அவன் 1 மாசம் கழிச்சு நம்ம ஆன்ட்டி ரூம்க்கு வரும்போது அவன் ஆசைப்பட்ட மாதிரியே gift இருக்கு. அதாவது அந்த ஹீரோயினோட போஸ்டர், அப்புறம் அந்த கல்லு எல்லாம் இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாள் ஜெயிலில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ண வராங்க. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இப்போ ஆன்ட்டி ரூமை வந்து செக் பண்ணுறாங்க செல்லை. அவன் கையில் வந்து ஒரு பைபிளை பார்த்துட்டு அந்த ஜெயிலர் வந்து ஒரு வசனத்தை சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாரு. ஆன்ட்டியும் கரெக்டாக சொல்லவும் அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுறாங்க. எதுவுமே ஆபத்தானது இல்லைன்னு அந்த ஆஃபீஸருக்கெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த வார்டன் சொல்கிறாரு, இதெல்லாம் ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து இதெல்லாம் இங்கே அலௌடே இல்லை. பட் வந்து நான் உனக்காக விடுறேன். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்லவன்னு, அதனால தான் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆஃபீஸர் வந்து ஆண்டியை ரூமுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்ல படித்த பையனாக இருக்க, அதனால நீ அங்கெல்லாம் இருக்க வேணாம், லைப்ரரிக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்த லைப்ரரியில் ஆல்ரெடி ஒரு வயசானவர் இருக்காரு. ஸோ வந்து அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 40 வருஷமா இருக்கேன், இதுவரை எனக்கு ஆள் போட்டதே இல்லை, இப்போ ஒன்றை போட்டு இருக்காங்க, அப்போ ஏதோ மேட்டர் இருக்குன்னு அப்படி சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த ஆஃபீஸர் ஹார்ட்லி இருக்கார்ல, அவர் வேற ஒரு ஆஃபீஸரை வந்து ஆன்ட்டிக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இப்போ ஆன்ட்டி வந்து பேசுறதெல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸர் மூலம் இருக்கனால எல்லாருமே அவர் மேல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த வயசானவர் சாப்பிடும்போது அவங்க குரூப் கிட்ட சொல்றாங்க. உடனே ஆன்ட்டியும் இதெல்லாம் பயன்படுத்தி ஏன் லைப்ரரிக்கு நியூ புக் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வார்டன்கிட்ட போயிட்டு பேசுறாரு. கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வேணும், ஸோ நான் லெட்டர் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஃபண்டெல்லாம் வராது, வேணும்னா நீ எழுதி போடு, நானே போஸ்ட் பண்றேன்னு சொல்றாரு. உடனே ஆன்ட்டியும் வாரத்துக்கு ஒன்று எழுதி போடுறாரு. உடனே அந்த ஆஃபீஸரும் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் டேக்ஸை சரி பண்ண நம்ம வந்து ஆன்ட்டிக்கிட்டே வராங்க. ஸோ வந்து நம்ம ஆன்ட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. அங்கே மட்டும் இல்லாமல் பக்கத்து ஜெயிலேருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுறதுனால நம்ம ரெட்டையும் கொண்டு வந்து வச்சிடுறாரு. இப்போ அந்த லைப்ரரியை வந்து ஐடி கம்பெனி மாதிரி மாறிடுது.
இப்படி பல வருஷங்கள் போயிட்டே இருக்குது. அந்த லைப்ரரியில இருந்தவர் வந்துட்டு வயசானவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட கழுத்துல வந்து கத்தி வச்சுட்டு கொல்ல போறேன் எல்லாரும் போங்க அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் சொல்லி பாக்குறாங்க விடுங்க விடுங்கன்னு. ஆனா அவர் கேட்கவே இல்லை. ஆன்ட்டி வந்து மெதுவா பேசி சமாதானம் பண்ணிடுறாரு. அப்புறமா என்னாச்சுன்னு கேட்கும்போது லூசு பிடிச்சிக்கிச்சு கிழவனுக்கு, அவனுக்கு விடுதலைன்னு சொன்னேன் அதுக்கு போய் கழுத்துல கத்தி வச்சுட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது ரெட்டு வந்து சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு 60-70 வயசு ஆயிடுச்சு, இங்கேயே இருந்துட்டாரு, அவருக்கு வெளி உலகத்துல என்ன பண்ண போறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் தான் எல்லாருக்குமே புரியுது. உடனே எல்லாருமே சேட் ஆயிடுறாங்க. அவரும் வெளியில போயிடுறாரு. அதை கொஞ்சம் காட்டுறாங்க. அவர் இருந்த ஜெயில இருந்தனால அவர் வெளியில போனோடனே அவர் தங்குறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவர் இருந்த காலத்துல சைக்கிள் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து காரு பஸ்ஸுன்னு ரொம்ப பரபரப்பா இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு பயமா இருக்குது. சரின்னு அவர் கொடுத்த இடத்துல தங்கி வேலையும் பார்க்கறாரு. ஆனா அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ஜெயிலையாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இங்க யாருமே இல்லைன்னு ரொம்ப தனியா இருக்கிறாரு. அதனால அவருக்கு வாழவே பிடிக்கல. உடனே அந்த ரூம்லயே அவர் பேரை கிறுக்கி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த நியூஸ் ஜெயிலுக்கு வருது. எல்லோருமே அப்படியே ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. இங்கேயே இருந்திருந்தாலாவது அவர் இறந்ததுக்கு நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு ஆன்ட்டி. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கராரான போலீஸ் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல வந்து ஆன்ட்டிக்கு ஃபண்டு வந்துடுது. அவர் லெட்டர் எழுதி போடுறாருல வாரத்துக்கு ஒன்று, அது மூலமா $200 வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம ஆன்ட்டி ரொம்ப ஹாப்பியாயிடுறாரு. அதை கொண்டாடணும்னு என்ன பண்றாரு, ரெக்கார்டில் இருக்காரு மியூசிக் ஒன்று வந்து சத்தமா ப்ளே பண்ணி விட்டுறாரு ஸ்பீக்கர்ல. இதெல்லாம் பண்ணவே கூடாது ஜெயிலில். அந்த சாங்கை வந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். வார்டன் வந்து டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போறாரு. ஆனா நம்ம ஆன்ட்டி எதுவுமே காதுல வாங்காம கால் மேல கால் போட்டு உட்காந்து மியூசிக் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஜெயில இருக்கவங்களும் அதை கேக்குறாங்க. அவங்களுக்கு அந்த மியூசிக் புரியல. ஆனா அந்த சவுண்டுக்காக அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வார்டனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கதவை உடைச்சு உள்ள வந்து கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருட்டர்ல 1 மாசம் போட்டுறாங்க. சரின்னு 1 மாசம் கழிச்சு நம்ம ஆன்ட்டி வெளில வராரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னா, எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான், இங்கேயே தான் கிடக்குறோம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல அப்படின்னு சொல்றாரு. ரெட் உடனே வந்து இதெல்லாம் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படியே 10 வருஷம் போயிடுது. நம்ம ரெட்டு வந்து திரும்ப பரவலுக்கு அப்ளை பண்றாரு. அப்போ வந்து இந்த தடவை ஆஃபீஸர்கிட்ட சொல்றாரு, நான் திருந்திட்டேன், ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பயுமே அவரோட ஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்புறம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் போட்டதுக்கு இப்போ வாரத்துக்கு 2 லெட்டர் போட ஆரம்பிச்சிடுறாரு. அதனால அவருக்கும் நிறைய ஃபண்ட் வருது. அதை வச்சு லைப்ரரியை பெருசாக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெருசாக்குறாரு. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லைப்ரரின்னு அந்த ஜெயிலுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆன்ட்டி ஜெயிலை ஃபேமஸ் ஆக்கி இருப்பாரு. நிறைய பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப அந்த ஜெயிலர் என்ன பண்றாரு, ஒரு திட்டம் போறாரு. ஜெயில இருக்கவங்கள வெளில அழைச்சிட்டு போய் வேலைன்னா என்னன்னு புரிய வைக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில இருக்க பிரைவேட் கம்பெனிக்கு வேலை பார்க்க வைக்கிறாரு. அதுல நிறைய கமிஷன் பண்ண வருது. அந்த கருப்பு பணம் கணக்கு கூட வந்து நம்ம ஆன்ட்டி தான் வந்து சரி பண்றாரு. ஆன்ட்டி அங்க ஒரு கணக்கு புள்ள மாதிரி ஆயிட்டாரு. அப்ப ரெட் சொல்றாரு பாரு, இவ்வளோ ஏமாத்தி சம்பாதிக்கிறான், ஒரு நாள் இதே ஜெயிலுக்கு வர போறாரு அப்படின்னு. உடனே ஆன்ட்டி சொல்றான், கண்டிப்பா வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு கணக்கு பார்க்கறது நான்னு சொல்றாரு. அவன் எப்படியும் மாட்டுவான், இல்லாட்டி கூட அவன் பணம் மாட்டிக்கும் அப்படின்னு ரெட் சொல்லவும், இல்ல அவர் கண்டிப்பா மாட்ட மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன், அஹ் ராண்டேல் ஸ்டீவன் தான் மாட்டுவார்னு சொல்றாரு. ராண்டேல் ஸ்டீவனா யாருன்னு ரெட் கேக்குறாரு. அப்படின்னு யாருமே இல்ல, அப்படி ஒரு ஆளை நான் உருவாக்கி இருக்கேன்னு சொல்றாரு. அவனுக்கு பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டாக்ஸ் ஐடி வரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது மூலமா ஒரு ஃபேக் பர்சனையே உருவாக்கி அவன் அக்கௌண்ட்ல தான் பணத்தை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இவர் ரிட்டையர் ஆகும்போது இவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இவர் அக்கௌண்ட்டுக்கு, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றான். ரெட்டு உடனே மிரண்டு போகிறாரு. ஏன்டா உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளையா அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. இப்படியே 15 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புது கைதி வரான் அந்த ஜெயிலுக்கு. அவன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான். ஆனா இவங்க கேங்க்ல வந்து ரொம்ப மிங்கிள் ஆயிரான். ஆண்டிங் இங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுதான், எப்படி நல்லது பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பான். இவன் வந்து சின்ன பையனா இருக்கனால இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை எழுது, பாஸ் ஆயிட்டா வெயில்ல போனா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அவன் சொல்றான். உடனே நம்ம ஆன்ட்டி வந்து கற்றுக் கொடுக்குறான் எல்லாத்தையும். ஆனால் அவன் ஒழுங்காவே படிக்கல. டெஸ்ட் வச்சாலும் ஒழுங்காவே எழுதாமலே இருக்கான். அவன் வந்து டெஸ்ட் எழுதணும். அதில் வந்து கரெக்டாக இருக்கிறத பார்த்து வந்து ஆன்ட்டி வந்து மேலே அனுப்புவான். அவங்க வந்து ரிசல்ட் அனுப்புவாங்க. அதுக்காக எழுத வச்சா அவன் எழுதவே மாட்டான். லாஸ்ட் டெஸ்ட் வந்து எழுதிட்டோம், அதை வந்து கசக்கி தூக்கி போட்டு கத்திட்டு போயிடுவான். அந்த கசக்கின பேப்பரை ஆன்ட்டி வந்து திருத்தி மேலே அனுப்பிடுவாரு. உடனே வந்து அந்த ஜானி வந்து ரெட் கிட்ட வந்து எனக்கு அவர் வந்து குரு, ஆனால் நான் இன்னைக்கு கத்திட்டேன், அவர்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரி அவர் எப்படி இங்கே வந்தாருன்னு கேட்குறான். அப்போ ரெட்டு வந்து அவர் மனைவியை வேறவரோட இருந்தனால சுட்டு கொன்னுட்டாரு. உடனே இவருக்கு வந்துட்டு ரெட்டாயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜானிக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. ரெட்டையும் ஆண்டியும் கூப்பிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வேற ஜெயிலுக்கு போனேன். அங்க ஒருத்தன் திருடன் இருந்தான். அவன் சொன்னான் ஒரு திருட போன இடத்துல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கூட இருந்தாங்க. டக்குன்னு வந்துட்டாங்க. எனக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள சுட்டுட்டேன். ஆனா என் மேல பழி வரல, அவன் புருஷன் மேல வந்துடுச்சு. அவன் ஒரு பேங்கர்னு சொல்லிட்டு சிரிச்சான் அப்படின்னு சொல்றான். உடனே ஆன்ட்டியும் நானும் எவ்வளவோ சொன்னேன், யாருமே நம்பல, ஜெயில போட்டாங்க சொல்லிட்டு ஜெயிலர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க. ஆனா அவன் சிரிச்சிட்டு நல்ல கதையை ரெடி பண்ணியிருக்க, இத சொல்லிட்டு இனிமேல் கன்சிடர் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே ஆன்ட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே அவர்கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். நான் வெளியில போனா அவங்க இல்லீகல் எல்லாம் சொல்லணும்னு மாட்டேன் அப்படின்னு வாய் விட்டுறான். உடனே கோவப்பட்டு 1 மாசம் இருட்ட அறைக்குள்ள அடைச்சிடுறாங்க. உண்மையும் அதான், இவன் வெளில போய் சொன்னா பல கோடி மாட்டிக்கும்ல, இங்கே இருந்தாதான் அவன் மாட்ட மாட்டான், அதனால ஜெயிலர் வந்து இவனை வெளில அனுப்பக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா வந்து இவன் வந்து கத்துனனால ஆன்ட்டியை வந்து இருட்டு ரூம்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. இந்த 1 மாசத்துல என்ன ஆகுது, ஜானி எழுதின பேப்பர் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிடுறான். உடனே ஆன்ட்டியை வந்து திட்டுனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ அந்த ஜெயிலர் வந்து அவனை தனியா வர சொல்லி கூப்பிட்டு ஆன்ட்டி சொன்னது உண்மையா, இதை நீ எந்த கோர்ட்லயும் சொல்லுவியான்னு கேக்குறான். நான் எந்த கோர்ட்லயும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனையும் சுட்டு கொன்றாரு. ஏன்னா இவன் போய் வெளியில சொன்னாலும் மாட்டுவோம்னு நினைச்சு தப்பிக்க பார்த்தா, அதான் சுட்டு கொன்னுட்டேன்னு கேஸையே க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதை ஆன்ட்டி கிட்ட வந்து சொல்லி வெறுப்பேத்தி, கடைசி வேற நீ இங்கதான் இருக்கணும், நீ வந்து வெளில போகணும்னு யோசிக்கவே கூடாது, நீ நல்லா யோசி, இன்னொரு மாசமும் உன்னை வந்து நான் இதே இருட்டறையில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாரு. ஆன்ட்டி வந்து இப்படிலாம் நடக்கவும் வாழ்க்கையே வெறுத்துடுறாரு. வெளியில வந்தோடனே ரெட்டு கிட்ட சொல்றாரு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. ரெட்டும் வந்து ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். ரெட்டுக்கு வந்து பயமாயிடுது, ஆன்ட்டி ஏதாவது பண்ணிப்பானோ, என்ன இப்படி வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்ட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி சொல்றா, எனக்கா ஒண்ணு பண்ணுங்க, வெளியில கண்டிப்பா நீங்க போவீங்க, அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்லி அங்க போங்க, அந்த அட்ரஸ் கிட்ட மரம் இருக்கும், அதுல காடும் கல்லும் இருக்கும், அது கீழே ஒரு சில விஷயம் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறான். ரெட்டுக்கு பயமாவே இருக்கு, ஏதாவது பண்ணிப்பானான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்றான். ஐயோ, என்கிட்ட ஒரு கயிறு வாங்கிட்டு போனாரே அப்படின்னு சொல்றான். ஏன்டா கொடுத்தேன்னு ரெட்டு கேக்குறான். அதே சமயம் வந்து வார்டன் வந்துட்டு அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன்லாம் பண்றது நம்ம ஒரு டைரியில எழுதி வச்சு ஒரு லாக்கர்ல வச்சிருப்பாங்க. நம்ம ஆன்ட்டியும் ஒரு வேலையை கொடுக்குறாரு, என் கோட்டெல்லாம் ரெடி பண்ண, ஷூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆன்ட்டியும் சோகமா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லாக் பண்ணி ரூமுக்கு போறான். நைட் ஃபுல்லா ரெட்டு தூங்கவே இல்லை, பயத்திலே இருக்காரு. அப்படி ஒரு நாளே அவருக்கு இருந்துட்டு இருக்காது ரெட்டுக்கு. அடுத்த நாள் ரூம் எப்படா திறப்பாங்கன்னு இருப்பாரு. அதே மாதிரி அடுத்த நாள் ரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஆனா நம்ம ஆன்ட்டி வந்து வரவே இல்லை. போலீஸ் எல்லாம் ஆன்ட்டி நேம் சொல்லி கத்துறாங்க, பட் வரவே இல்லை. நம்ம ஆன்ட்டி வந்து ரெட் பயப்படுற மாதிரி ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே எல்லாரும் ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள போய் பாக்குறாங்க ஆன்ட்டி ரூம்ல. ஆனா அங்க ஆன்ட்டிய காணோம். எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. வார்டன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ரெட்டை வந்து அந்த ஆன்ட்டி ரூம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உனக்கு தெரியாம எப்படி இருக்கும், நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருப்பீங்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு ரெட் சொல்லிடுறாரு. உடனே ஒரு கோபமா வந்து இங்க இருக்க பொருள் எல்லாம் இருக்கு, அவன் மட்டும் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு வச்சிருந்த அந்த செஸ் காயின் எல்லாம் ரூம்ல இருந்து அப்படியே அடிக்கிறாரு எல்லாருமேலையும் எடுத்து.
அதில் ஒரு கல் பார்த்தா அந்த போஸ்டர் மேலே அடிக்குது. அந்த போஸ்டர் மேலே அடித்தா கீழே விழுகாம ஓட்டையாயிடுது. என்னடா இது ஓட்டையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பிரித்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஆமாம், நம்ம ஆண்டி தப்பிச்சிட்றாரு அது வழியா. தேடி போன போலீஸ்க்கெல்லாம் கிடைச்சது வந்து அந்த சின்ன சுத்தியும் அவரோட லாஸ்ட் ட்ரெஸ்ஸும் தான். ஆன்ட்டி வந்து 20 வருஷமா தப்பிக்கிறதுக்காக டனல் தோண்டிட்டு இருக்காரு அந்த இடத்துல. கொஞ்சம் கொஞ்சமா நோண்டி அந்த மணலெல்லாம் பேண்ட் பாக்கெட்ல போட்டுட்டு மறுநாள் வாக்கிங் போற மாதிரி கீழே போட்டிருக்காரு. ஆன்ட்டி செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான். போலீஸ்ட ஃப்ரெண்டானது, அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே தப்பிக்க தான். அவர் முதல் நாளே வார்டனை க்ளீன் பண்ண சொன்ன ஷூ, அப்புறம் அந்த ஷூ, அப்புறம் அந்த கோட் எல்லாமே வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம, அந்த அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற டைரியும் மாத்தி வச்சுட்டாரு. அதுக்கு பதிலா அந்த பைபிள வச்சுட்டு, அத வந்து நம்ம ஆளு எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் அந்த வார்டன் போய் பார்க்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அதுல தான் சுத்தியல வச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு இத்தன நாளா நம்ம ஆன்ட்டி. அந்த கயிறு எதுக்கு வாங்கியிருப்பாருன்னா, ஒரு கவர்ல அந்த டைரி, அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு கால்ல கட்டிட்டு தப்பிக்க. ஏன்னா அந்த ஓட்ட வழியா முன்னாடி போகும்போது இதை தூக்கிட்டு போக முடியாதுன்னு காலில் கட்டி தப்பிச்சிருக்கிறாரு நம்ம ஆன்ட்டி. ஒரு வழியா அந்த டனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியா மழை பெய்யுது. அந்த இடி சத்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டனலை உடைச்சிருக்காரு. அப்போதான் வெளியில சவுண்டு கேட்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சு ஒரு ஆள் போற அளவுக்கு நோண்டி அது வழியாவே இவர் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, அந்த ரேண்டில் ஸ்டீவனை ஒருத்தர் உருவாக்கி இருப்பார்ல, அது கூட ஆன்ட்டிக்கு தான். இது எல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரேண்டில் ஸ்டீவன் போய் நான் அப்ராட் போறேன் சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் காட்டி மொத்தம் அவன்கிட்ட வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் எப்போ எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்றாரு. அதை வச்சு போலீஸ் அந்த ஜெயிலரையும் ஆஃபீஸரையும் கைது செய்ய வர்றாங்க. ஆஃபீஸரை கைது செஞ்சதையும் ஜெயிலர் இதெல்லாம் பார்த்துட்டு அவமானம் தாங்க முடியாம அங்கேயே சூசைட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஆன்ட்டி எப்படி சூப்பரா தப்பிச்சு போயிருக்கான் பாரு அப்படின்னு ரெட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆனா கூட இல்லையே அப்படின்னு லைட்டா ஃபீல் பண்றாரு. ரெட்டுக்கு வந்து போஸ்டரா வந்துட்டு இருக்குது. ஆனா நேமே இருக்க மாட்டேங்குது. டூர் போற மாதிரி இருக்குது. அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தீவுக்கு போகணும், ஹோட்டல் ஆரம்பிக்கணும், போட் ரெடி பண்ணி நல்லா சுத்தணும் அப்படின்லாம் வந்து ஆன்ட்டி வந்து ரெட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ஆன்ட்டி தான் அனுப்பியிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. திரும்ப வந்து பரோலுக்கு வருது நம்ம ரெட்டுக்கு. அப்போ போயிட்டு அங்கே பேசும்போது எனக்கு வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வெளில போக தகுதியா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. நம்ம ரெட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு தகுதியும் இல்லை, வெளில போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்து பரோல் வந்து அப்ரூவ் ஆயிடுது. உடனே வந்துட்டு சரின்னு அவரை வெளில அனுப்பிச்சிடுறாங்க. டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி அவரை அனுப்பிடுறாங்க. அந்த தாத்தா இருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடி, அந்த ரூம்லேயே இவருக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவனும் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. ஆனால் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போதான் அவர் வந்து எதுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இவரும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவர் நேம் பக்கத்தில் இவர் நேமையும் எழுதுறாரு ரெட்டு. அப்போதான் வந்து ஆன்ட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஒரு மரத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னார்ல அது. உடனே வந்து ரெட் வந்து அந்த அட்ரஸுக்கு போயிட்டு அந்த கல்லு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு அதை பார்க்குறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா லெட்டரும் பணமும் இருக்கு. ஆமாம், இதுவும் நம்ம ஆன்ட்டி பிளான் தான். நாம் போயிடுவோம், ரெட்டு வந்தால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னா அன்னைக்கு நைட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி வெளில வந்து இந்த லெட்டரையும் எழுதி பணத்தையும் வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம ஆன்ட்டி அந்த லெட்டரை படிச்சுட்டு அதில் இருக்க அட்ரஸ்க்கு போகிறாரு. அங்கே போனதும் நம்ம ரெட்டு அங்கே போனதும் நம்ம ஆன்ட்டி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, போட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உடனே ரெட்டை பார்த்தோன்னே 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் இனிமே ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.